உங்க வயசு என்ன? எனக்கு 68, 69 வயசு வருது. அது எப்படி நீங்க ஏமாத்துறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? அதை ஏமாத்துறது எப்படின்னு கேட்டேன். இப்ப கரண்ட்ல இருக்கிற அப்டேட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவதுமா, கரண்ட் அப்டேட்டில் எப்படி நீங்கள் சமுதாயத்தில் ஜோதிடம் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி தானே கேட்க வரீங்க. பழைய பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலே ஜோதிடம் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க திருப்தி ஆகிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால், சொல்வது ஒன்றும் செயல்படுவது ஒன்று இருக்குது. நம்ம அம்மா வந்து உனக்கு வந்து வரன் பார்க்கறதுக்கு என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. கிழக்கு முகமாக பார்த்து காலில் முகங்கை காலெலாம் கழுவிட்டு திருநூரை பூசிட்டு நீ வேண்ட அந்த முருகனை நினச்சி கிழக்கு முகமாக காலில் உருந்து திருநூரை பூசிக்கிட்டு அங்கே வேற ஏதாவது வேலை இருந்தால் தேடு, இந்த பக்கம் வராத. அவன் தான் சூழ்ச்சியால் தானே உன்னை கல்யாணம் பண்ணுறான். அதே நீ உணர்ந்துருக்கணும். அதுக்கு அடுத்தது குடிக்கிறான். நல்லவன் சொன்னேன், குடிக்கிறான். பல பெண்களை உனக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் கனெக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ருஹி. 5 தலைமுறை அனுபவமும் 50 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு ஜோதிடர், சித்த யோகி, பேரம்பலவாணன் ஐயா அவங்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். உங்க வயசு என்ன? எனக்கு 68, 69 வயசு வருது. பாரம்பரிய ஜோதிடர் தானே நீங்க? எங்க பாட்டியோடைய அப்பா தாத்தா காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வராங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க இதை? அவங்கள்ட்ட ஒரு நாள் உட்காந்துட்டு மாமரம், தென்னை மரம், புளிய மரம்லாம் எல்லாம் நல்லா தானே இருக்குது, அதை பார்த்து ருசி பார்த்து தெரியலாம். ஆனால் எல்லோரும் 10 மாதத்தில் பிறக்கிறாங்களே, அவங்கக்குள்ளே வித்தியாசப்படுத்தி எப்படி ஊரை ஏமாத்துறீங்கன்னு எங்கள் பாட்டியை பார்த்து ஒரு 12 வயசில் கேட்டேன். அது எப்படி நீங்க ஏமாத்துறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? அதை ஏமாத்துறது எப்படின்னு கேட்டேன். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று தர வேண்டாம், தானாக வரும் போடான்றாங்க. உடனே அதுக்கு பிறகு 30 வயசுக்கு மேலே வரும், நீ போயிட்டு இது மாதிரி படி, உனக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறக்கும், உன் பொண்டாட்டியால் நீ வெட்டுப்படுவ, உனக்கு வந்து இங்கே வேலை கிடைக்காது, அண்டர்டேக்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும், இங்கிலீஷ் நல்லா படித்து வச்சுக்க, அதர் ஸ்டேட்டில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன 5யும் அப்படியே 2 பொம்பளை பிள்ளை, பொண்டாட்டியால் வெட்டுப்பட்டேன். மற்றபடி வெளி ஸ்டேட்டில் தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். இதெல்லாம் நடந்த உடனே இவங்க ஏமாத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வரும்போது 3 மார்க்கெட்டில் இருக்க எல்லா புத்தகத்தெல்லாம் அள்ளிட்டு போகிறது. அவங்க யார்கிட்டெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசுனாங்க, அதெல்லாம் எப்பப்போ என்னென்ன பாடல்கள் சொன்னாங்க, அதெல்லாம் அடுத்து ரெஃபர் பண்ணி அவங்க சொன்ன அனுபவங்கள். சும்மா சின்ன வயசாக இருக்கும்போது அப்படியே வானத்தை பார்த்து வாசலில் கால் நீட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க, தடையில் தலையை வச்சுட்டு படுத்துக்கிட்டே கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த கதன் மூலமாக சொல்லுவாங்க. நான் திருப்பி திருப்பி கேட்டால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, வெண்பாவி இருகாலில் கல்லானை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாளை பெற்றால் பிறர் நகைக்க பெற்றால் எட்ரோமல் டெட்ரோமல் டெற்று ஔவையார் ஒரு பேயையே விரட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சமுதாயத்தில் பிறந்துட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, அது உள்வாங்கிறியா ஆன்னு கேட்டாங்க. உள்வாங்கிறதுனா என்னன்னா, வாயை மூடு அமைதியாரு. இந்த வாயை மூடு அமைதியாருன்றதை கற்றுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் மனசில் ஒன்று இருக்கும், நான் ஒன்று சொல்லுவேன், ஆமாம் ஆமாம் நானும் அப்படி தான், நீங்கள் எந்த ஊர், இந்த ஊர், ஆமாம்மா எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, இப்படி இடைச்சொற்களாகவே வார்த்தையில் பேசி பேசி அந்த டைமிங்கை இழுத்துட்டே போகும். அதை முதல்ல நம்ம குறைக்கும்போது, நான் யார், ஏன் பிறந்தேன், என்ன லட்சியத்துக்காக பிறந்திருக்கேன், என்னுடைய சக்தி என்ன, பலம் என்ன, இது வந்து இந்த பூலோகத்தில் நான் பிறந்ததோட தன்மை என்ன, இது வந்து பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன அன்னு எனக்குள்ள அலச ஆரம்பித்த பிறகுதான் இன்று நம்ம ஆரோ டிவைன் முன்னாடி வந்து இந்த மக்களுக்காக சில விஷயங்களை கருத்து பரிமாற்றத்துக்காக வந்திருக்குமா. நீங்க கத்துக்கிட்டது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க இல்லையா, அந்த காலத்துல இருக்கிற ஜோதிடர்கள் மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்ப இருக்கிற கரண்ட் ஜோதிடர்ஸ் வந்து யாருமே நம்புறதே கிடையாது. எனக்கே ஜோசியம் தெரியும், நானே எல்லாம் பார்த்துப்பேன், நீங்க யாரா சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே இருக்காங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற அப்டேட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவதுமா, கரண்ட் அப்டேட்டில் எப்படி நீங்கள் சமுதாயத்தில் ஜோதிடம் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி தானே கேட்க வரீங்க. அதாவது அந்த காலத்துலலாம்
ஓ ஜோதிட அலங்காரத்திலேருந்து மணிகண்ட கேரளத்திலேருந்து நிறைய நன்னூல் நவீனம் யாப்பருங்கட காளிகை சிவ சிந்தாமணி இது மாதிரிலாம் எங்கள் பாட்டி பட்டிக்கு மனப்பாடமாக ஒப்பிச்சு அதெல்லாம் தரவாகி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தத அதெல்லாம் நான் உள்வாங்க 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 என்னுடைய ஆன்மாவானது அதை உள்ள கிரகிச்சு வச்சிருந்திருக்கு. அது எனக்கு தெரியல. இது எங்கள் பாட்டி சொன்னதெல்லாம் நடைமுறையில் பொம்பளை பிள்ளை ரெண்டு பறக்கிறது இதெல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது இதெல்லாம் ஆச்சரியமாக மற்றவங்க பார்க்குறதெல்லாம் கேட்கும்போது அப்போது அந்த பழைய பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலே ஜோதிடம் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க திருப்தி ஆகிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால் சொல்வது ஒன்றும் செயல்படுவது ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா அந்த டிகிரியில் நீங்கள் வேலை பார்க்குறது இல்லை. ஏன்னா வேற ஒரு இதில் இருக்கீங்க. இன்ஜினியர் படித்தவன் நேராக போய் பேங்க்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு தரத்தோட போன அந்த சமூகத்தில் இன்னைக்கு தரம் மாறி போகுது. இவன் இதையும் செய்வான் அதையும் செய்வான் எல்லாம் மிக்ஸ் ஆகி போகிட்டு இருக்கிறதுனால இந்த ஜோதிட கலையிலையும் சில நிறைய நுட்பங்கள் இருக்கு. அந்த நுட்பத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு லேட்டஸ்டாக பல இந்த கேள்விக்கு பதில் பல விதமாக சொல்லலாம், பல அனுபவங்களை சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு பிள்ளைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் வாங்கி பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் உங்கள்கிட்ட ஜாதகம் சொல்ல முடியாது, அந்த பிள்ளை படித்த பிள்ளை, நான் அதுக்கிட்டே நேராக பேசுகிறேன்னு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாயா ஆனாங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டான், மாதா பிதா வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த குருன்னு இருக்குல்ல நான் சொல்கிறேன் கொடுங்கன்னு. அது சிங்கப்பூரில் இருக்குது. கனெக்ஷன் ஒரு நாள் திடீர்னு அது ஃபோன் பண்ணிச்சு, ஐயா நீங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா, என்ன நேராக பேசுனேன், என்ன பேச போகிறீங்கன்னு. நம்ம அம்மா வந்து உனக்கு வந்து வரன் பார்க்கறதுக்கு என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. செத்த நேரம் ஃபோனில் வாய்ஸே வரல. உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் அம்மா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, நான் பாப்பாட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேன், அதுதாம்மா நான் சொன்னேன். கொஞ்சம் நேரம் சென்று அதுக்கு பிறகு கேட்டுச்சு, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, அதே ஜாதகம் தான் எங்கள் இதுவரையும் யாருமே சொல்லலை. யார் சொல்லணும் அவங்க அனுபவம் அது அண்ணன். மிதுன லக்னம், லக்னாதிபதி 7ல், வீரியஸ்தானாதிபதி சூரியன் அங்கே, பாதகாதிபதி அங்கே, கர்மாதிபதி அங்கே. உன் கல்யாணம் யாருக்கு தெரியாம விளையாட்டுத்தனமாக நடந்திருக்கும், நீ இன்னைய வரையும் கன்னியாக தான் இருக்கன்னு. அதுக்கு அழுவ வந்துருச்சு. அழுவ வந்தோடனே, ஐயா ஊரறிய தெரிஞ்சு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பையன்கிட்ட சொல்லி என்னை 1 வருஷமாக மடக்கி, நான் எங்கள் அப்பா அம்மா இல்லாத நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், கேட்கல, கொண்டாந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த பையன் சொன்னால் உங்கள் அப்பா அம்மா அனுபவத்தோட நம்ம திருமணம் நடத்தலான்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீ இப்பொழுதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு முருகன் இருக்கான், முருகனோட அனுகிரகத்தில் நான் இதுவரையும் சேஃபாக இருக்கேன். நான் வந்து நர்ஸ் கோர்ஸ் முடித்தேன், அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ காசு பத்தலை, சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னாக்க அடுத்தது வந்து ஐடி கம்பெனிக்கு உள்ளது படித்தேன், முடிச்சுட்டு ஜாப் கிடச்சி 2 லட்ச ரூபாய் ஜாப்பில் நான் இருக்கேன். இப்போது இந்த நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு, பொம்பளை பிள்ளைங்களா பிறந்து தெய்வீகமாக வாழ்வதற்கு போராடுகிற விதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே இரத்த கண்ணீர் விடணும். தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய சுய அனுபவத்தையும் வெளியில் காட்ட முடியாது. நீ சுய அனுபவத்தை நிறைய காட்டினீன்னா மற்ற பிள்ளைங்கள்லாம் உன்னை டம்மி பண்ணி ஓரங்கட்டி வச்சிடும். அறிவாளியாலாகவும் இருக்க முடியாது, முட்டாளாகவும் இருக்க முடியாது. முட்டாளாக இருந்தால் ஏளனம் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாறுபடுத்துகிற மாதிரி கொண்டு போகணும். அப்படி திறமைசாலியாக அந்த சின்ன வயசில் அது போய் அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. அவங்க அந்த கம்பெனியில் சில விஷயங்களுக்கு ஏற்றது போல் நடக்கலைன்றதுனால அவங்கள அந்த கம்பெனியை விட்டு நிறுத்துகிறாங்க. ஐயா நான் ஊருக்கு வரலான்னு இருக்கேன். நீ என்ன பண்ணுறன்னா கிழக்கு முகமாக பார்த்து காலில் முகங்கை காலெலாம் கழுவிட்டு திருநூறை பூசிட்டு நீ வேண்ட அந்த முருகனை நினச்சி கிழக்கு முகமாக காலில் உழுந்து திருநூறை பூசிக்கிட்டு அங்கே வேறு ஏதாவது வேலை இருந்தால் தேடு, இந்த பக்கம் வராத. இல்லைங்க, நான் வந்து சென்னையில் வேலையை தேடிட்டேன், பெங்களூரில் வேலையை தேடிட்டேன், அதனால் நான் வந்துடுவேன். நீ வந்தின்னா யார் வீட்லையும் தங்கக்கூடாது, நேராக வேலைக்கு போகணும், ஹாஸ்டலில் தங்கணும். அதுக்கு மேற்கொண்டு நீ எதையாவது செஞ்ச, நீ மாட்டின, அதுக்கு பிறகு உன்னுடைய சூழ்நிலையை நீ அனுபவிச்சுட்டு தான் எனக்கு சொல்லணுன்னு. அதே மாதிரி அந்த பிள்ளை வந்தது. இவங்க அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க ஐயா வந்து இதை பேசிடுச்சான்னா,
அது வந்தோடனே அவங்கள்ட்ட பேசல, என்கிட்ட பேசு, நான் வந்துட்டேன், ஏன் இருக்கேன்னு. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணான்ல, அவன் கரெக்டாக ரிசீவ் பண்ணுறான், அழைச்சிட்டு போகிறான், கொண்டு போய் தான் ரூமில் வச்சுக்கிறான். ரூமில் வச்சுக்கும்போது, ஒரு வருஷமாக நான் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு நான் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணவே மாட்டேறியே ஏன்? ஏன்னு கேட்டால் அந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்க, அது எவ்வளோ சிக்கலை உண்டு பண்ணுன்னு பாருங்க. வீரியத்துக்கு உரியதும் அந்த 3ஆம் மாதி தான், டெலிகம்யூனிகேஷனும் 3ஆம் மாதி தான், காதுகளும் 3ஆம் மாதி தான், செய்திகளை வாங்குவதும் 3ஆம் மாதி தான், தைரியம் தூக்கி போட்டு மிதிக்கிறதும் 3ஆம் மாதி தான். அந்த கிரகம் அதில் போய் சிக்கல் உட்காந்து 7ஆம் இடத்துல. நான் சொன்னேன், நீ வந்தா அந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணுறான், கால் பண்ணுறான் எல்லாருக்கும். கால் பண்ணோடனே எதை பேசாதுன்னு சொன்னல, அதை பேசினோடனே அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்து அடிச்சு போட்டான். அப்போது இந்த பிள்ளையோட ஜாதகப்படி நீ இந்த நேரத்தில் ஒரு ஆணோட சேரலாம், அவ்வளோதான். குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்தினா உயிருக்கு ஆபத்து வரும். அந்த 10 பொருத்தம் பார்க்குறோம்ல, அந்த 10 பொருத்தத்தில் இந்த ஜாதகத்தோடு இந்த ஜாதகத்தை இணைத்தால் ஆயுள் குறைவு என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது ஜாதகங்களை பார்க்கறது பெருசு இல்லை. இவளுடைய நீண்ட ஆயுள் கணவனோட சேரும்போது, அவளுக்காக விட்டு கொடுத்து வாழும்போது, தன்னுடைய தன்மானங்கள் இழக்க இழக்க அவனுடைய ஆயுள் மத்தியமம்னு வந்துடும். நீண்ட ஆயுள்ங்கிறது மத்தியமம்னு. அதில் நாங்கள் ஸ்திரீ திருக்க பொருத்தம்னு பார்ப்போம். அந்த ஸ்திரீ திருக்க பொருத்தம் அதுக்கு காட்டல. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் அதோட விதி வலியது வந்தது. அடித்தான், காதை கிழிச்சான், ஏதேதோ நடந்தது. அதை வாய்மொழியாக தான் இப்போ சொல்லுது. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பெண்களோட ஜாதகம் வந்து ஆண்கள் திருமணமான ஆண்கள் கூட ஜாதகம் சேரும்போது பொருத்தம் மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறலையா? அந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகம் வந்து பொருந்துச்சு? அதாவதுமா, இந்த ஜாதகத்தை இது ஜாதகமே இதுக்கு சரியில்லை. எல்லா அதுதான் ஜாதகம் இவங்க ஜாதகம் இவங்களுக்கு சரியில்லைன்னா அவங்க கல்யாணம் ஆனவங்களோட ஜாதகம் வந்து சேரும்போது மாறும்ல. கிடையாது. ஏன்னு கேட்டால், தற்காலிகமாக சேருவது நிரந்தரமாக சேருவதுன்னு அந்த திசா புத்தி அந்தரங்களில் நாங்கள் பார்ப்போம். ஒரு திசை நல்ல சிறப்பாக இருக்குது, அடுத்தடுத்த திசைகள் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கு அந்த அந்த ஜாதகத்தோட திசையும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட் பண்ணுற கிரகம் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா, எல்லாமே பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. கணவன் ஸ்தானத்தில் பாதகத்தில் உட்காந்துருக்கு. இது இந்த நேரத்துக்கு வந்தால் பாதகமாகும். அதை நான் சொல்கிறேன், நீ போகாதுன்னு. அதையும் மீறி ஏன் வந்துச்சுன்னா, நீங்க லக்னாதிபதி போகாதன்னு 7க்கு சொல்லாம போகும். என்ன நடக்கும் அப்படின்றத அக்யூரேட்டா சொல்லியிருக்கலாம்ல. அதை தான் நான் சொல்கிறேனே, உனக்கு நீ அங்கே போனீன்னா உன் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை, நீ அந்த பையனை நம்பி போகாத அன்னு அவ்வளவு நான் சொல்லும் பொழுது விதி வலியது. அது என்ன செஞ்சுது, லக்னாதிபதி 7க்கு போனால் இவ அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்குவான்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தால் அவன் இங்கே தேடி வந்து கல்யாணம் பண்ணுவான்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் அந்த 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாதகாதிபதி எல்லா ராசி கிரகங்களும் ஒன்று சேர்ந்திருந்து இன்று கோச்சாரப்படி செவ்வாவின் பார்வையும் உட்கார்ந்து, சனியோட பார்வையும் உட்கார்ந்தது. சனி செவ்வாய் உட்கார்ந்த உடனே கலவரத்தை ஒன்று பண்ணுச்சு. பெற்றோர்களுக்கு அது எங்கே இருக்குது ஏதுன்னு தெரியாது. எனக்கு ஏதோ வாய்ஸ் மாத்திரம் கேட்டுட்டு இருந்தது. அது இப்போ என்னாச்சுன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவுதான் தெளிவாக நீங்கள் ஜோதிடர்கள் சொன்னாலும் கூட அந்த ஜாதக வலிமை இருக்குல்ல, அந்த பையனோட ஜாதகம் வலிமையாக இருந்ததுனால்தான் அந்த இடத்த நோக்கி அது போகுது. நம்ம தடுக்கிறோம். அது விதியை விட ஓரளவு தான் நம்ம சொல்லலாம். அது 6வது அறிவு எதுக்கு படைத்தான், இயற்கை பிரகாரம் நம்ம பிறந்து கிறந்து வாழுறோம். ஒரு ஆசை, ஒரு என்னதான் அன்பு. இருந்தாலும் இன்னொருத்தவங்க சொல்றதை விட கல்யாணம் பண்ண சொல்றவனோட தான் நம்புவாங்க. தேர்ட் பர்சன் சொல்றதை யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்கல்ல. அதனால்தான் மாதாவையும் விட்டுடுச்சு, குருவையும் விட்டுடுச்சு. சுய அறிவால் அவன் நல்லவன், நான் கட்டிட்டான், நான் தமிழ் பெண், நான் வந்து அந்த முறையோடு தான் நடந்துக்குவேன். நீ இருந்த கடைசியில் என்ன சொல்லி கெஞ்சுற, ஏண்டா நான் ஒரு வருஷமாக நான் மாட்டேன்னு சொன்னேன், என்னை விரும்பி கல்யாணம் பண்ணி எங்கள் பெற்றோர்கிட்ட காட்டி நான் கல்யாணம்லாம் நடத்தி உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இப்படி என்னை போட்டு அடிக்கிற ஈவு எதக்கம் இல்லாமல், கொஞ்சமாவது ஈவு எதக்கம் இருக்குன்னா எப்படி ஈவு எதக்கம் இருக்கும்? அவன் தான் சூழ்ச்சியால் தானே உன்னை கல்யாணம் பண்ணுறான். அதே நீ உணர்ந்துருக்கணும். அதுக்கு அடுத்தது குடிக்கிறான். நல்லவன் சொன்னேன், குடிக்கிறான். பல பெண்களை உனக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் கனெக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கான். நீ பேசக்கூடாது. இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா? நான் அன்னைக்கு சொன்னேன், நீ அங்கே இருந்தான்னு சொன்னேன், நீ வந்தில்ல. அவன் நீ இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. கண்டுக்கக்கூடாதுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வந்து கண்டுக்காத இருப்பா? அந்த போராட்டம் இருக்குது பாருங்க,
அந்த கிரக யுத்தத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது நீ என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் சரி, அந்த விதியை வெல்லுவதற்கு நீ உணர்ந்தால் மட்டும்தான் வெல்ல முடியுமே தவிர, நீயும் அந்த விதிக்கு ஏற்றது மாதிரி சப்போர்ட் பண்ணினா சிக்கல்கள் வரும் என்பதை அனுபவ ரீதியாக பார்க்குறேன். இது ஒரு போராட்டமான இயற்கை. ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஜோதிடர் தான் வேணும். இந்த பாரம்பரியமான ஜோதிடம்லாம் வேணாம். இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரியான பதில் சொல்ற மாதிரியான ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்ற மாரி சொன்னோம். எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்கள உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா, பொறுமையா, நிதானமா பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கு. இத அடுத்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.